Hello friends, welcome to Dharana Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Group 4 exam how to start or how to restart ஓகேங்களா. அதாவது எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி விட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறது சரிங்களா, இல்லது மறுபடியும் ஆரம்பிக்கிறது அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் யூடியூப் இருந்தாலும் சரி நம்ம போடக்கூடிய அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அது டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். அதை படிக்கிறத வந்து ஒரு வாரம் இல்லை 2 வாரம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கால் ஃபார் வரட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான ஆயத்த பணியில் ஈடுபட்டிருப்பீங்க, ஆனால் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க மாட்டீங்க ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு உண்டான வீடியோ பதிவு தான் இது ஓகேவா. ஸோ படிச்சுட்டு இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஒரு சில விஷயத்தையும் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உண்டான ஒரு சில டிப்ஸை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரியா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு ஒரு லைவ் இருக்குது ஓகே, ஒரு ஜென்ரல் லைவ் இருக்குது. அந்த லைவை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க ஓகே. ஏன்னா அந்த லைவில் அடுத்து வந்து 140 டேஸ் இருக்குது. இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 145 டேஸ் இருக்குது இன்னிலிருந்து எக்ஸாமுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த நம்ம 140 வச்சுக்கலாம். இந்த 140 டேஸ்க்கு நம்ம எக்ஸாமுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ அந்த நைட்டு வந்து ஒரு ஜென்ரல் லைவ் வரும், அதுலேயுமே நம்ம வந்து அதை பற்றி தான் வந்து ஃபுல் டீட்டெயிலோட வித்து சிலபஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி 140 டேஸில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை வந்து நான் நைட்டு 9 மணிக்கு லைவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கு லைவ் வாங்க ஓகே. அந்த லைவ் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும், அதே மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டவங்களுக்கும் அந்த வீடியோ பதிவு ஒரு உந்துதலாக இருக்கும், ஒரு மோட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா. சரி ஓகே. ஸோ அதுக்கு நான் டிப்ஸ் நான் ஒரு சொல்கிறேன். ஏன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நைட்டு லைவ் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது. சார் நான் எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ட்ரபிள். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தடங்களை முன்னிலைப்படுத்தி நம்ம அந்த விஷயத்தை ஆரம்பிக்க மாட்டோம், அப்படியே ஆற போட்டுரும். ஆரம்பிக்கும்னு நினைச்ச நாம ஆற போட்டுரும். அந்த மாதிரி ஆற போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கிட்ட எக்ஸாம் ஆயிடுச்சு. அக்டோபர் மாசம் விட்டுருந்தாங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசம் கிட்ட போயிட்டு இருக்கு. 5வது மாசம் வந்து தொடர்ந்து வெற்றி நடை போடுகிறது நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி விடும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 நாள் கிட்ட இருந்துச்சு ஓகேவா. ஆனால் இப்போ வந்து 140 டேஸாக வந்து குறைஞ்சிருச்சு ஓகே. பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம வந்து முயற்சி பண்ணால் என்னால் வெற்றி அடைய முடியுமா சார் அப்படின்ற ஒரு கேள்வியோடய எல்லாரும் இன்னும் ஸ்டார்ட் பண்ண உட்காந்துருப்பீங்க ஓகேவா. நல்லா கவனிச்சுங்க, இதுக்கப்புறம் படித்தா என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த கால்ஃபர்லுமே உங்களால் வெற்றி அடைய முடியாது ஓகேங்களா. அந்த கேள்வியை வந்து தவிர்த்துட்டு உட்காந்து இன்னிலிருந்து படிங்க, கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அதாவது இதுக்குண்டான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையான்றதை தாண்டி சாத்தியம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குண்டான முயற்சி நம்ம பண்ணால் மட்டும்தான் அதுக்குண்டான வெற்றி நம்மளால் என்ன பண்ண முடியும், சுவைக்க முடியும் ஓகேவா. அதனால் சார் இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணால் ஜெயிக்க முடியுமா அந்த ஒரு எண்ணத்திலே தான் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க ஓகேவா. ஆனால் இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கால்ஃபரும் விட்டுட்டு இருப்போம் சரியா. அதனால் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறது, ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகே. இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பிக்கலாம் யோசிக்கிறத விட எப்படியாச்சும் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இறங்குறது மட்டும் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா. ஓகே, அப்போ அடுத்த விஷயம் என்ன பண்ண, சரி ஓகே சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறது நான் ஆரம்பிச்சிடறேன், அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இப்போ குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, குரூப் 2 எக்ஸாம் இருக்குது, அண்ட் குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. அப்போ அந்த 3 எக்ஸாம் இருக்குது. 3 எக்ஸாமுக்கும் படிக்கணுன்ற ஆசை இருக்குது சார் ஓகே. 3 எக்ஸாம்னு வேலைக்கு போன என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு நேரத்திலே வந்து 2-3 பஸ்ஸில் போக முடியும் அப்படின்னா முடியுமா? ஒருத்தர் ஒரே நேரத்தில் ஒரு பஸ்ஸில் ஒரு படகுல தான் சவாரி செய்ய முடியும். அந்த மாதிரியான விஷயம் தான் இது ஓகேவா. ஏதாவது ஒரு எக்ஸாமை உங்களுக்கான எக்ஸாமை சூஸ் பண்ணுங்க ஓகே. மற்ற எக்ஸாமை ஒரு ட்ரையல் எக்ஸாமை கூட வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ். ஏன் அப்படின்னா ஒரு ஊருக்கு போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு மேப் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு சிலபஸ் தான் நமக்கு சரியான வழியில் கொண்டு போய் சரியான இடத்துல வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டூல் ஓகேவா. ஸோ அப்போ அந்த சிலபஸோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸ். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய என்ன சார் ரெண்டாவது சிலபஸ் ரெண்டாவது வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ்
ஓகேவா. சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் எங்க கவர் ஆகுது அப்படின்னும் போது மேக்ஸிமம் 95% வந்து புக்லேயே கவர் ஆகிடும். அதாவது புதிய சமச்சீர் புத்தகத்தை வந்து நம்ம சரியான முறையில் படித்தாலே ஒரு 95% சிலபஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், அதாவது சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக்லாம் புத்தகத்தில் எங்கே இருக்கோ அதை நம்ம கலெக்ட் பண்ணணும். மூணாவது ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னாலே நம்மளால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க தயவு செஞ்சு சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சிலபஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு என்ன ஆக போகுது, அதாவது அடுத்து நம்ம என்ன திட்டத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு பயணம் ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ அப்போ சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, ஓகே, சிலபஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது இருந்தால் அடுத்து நம்ம வந்து ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போயிடலாம். ஓகேவா. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணி நிற்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு அந்த 9 மணிக்கு லைவ் வாங்க. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த முறையில் நம்ம கொண்டு போக போகிறத நான் சொல்கிறேன். ஓகேவா. அடுத்து ரெண்டாவது ரீஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது சார் நான் ஆரம்பித்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் படிச்சேன் சார். இல்லை ஒரு சில பேர் எப்படி இருப்பீங்கன்னா போன கால்ஃபர் படிச்சு அப்படியே விட்டுட்டு இருப்பீங்க. இந்த கால்ஃபர் சார் சிலபஸ் வர மாறி போச்சு, இப்போ அந்த ஒரு பயத்தோட சிலபஸ் மாறி போச்சுன்னு தெரியும், ஆனால் என்ன மாறி போச்சுன்னு தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க குரூப் சிலபஸ் மாறி போச்சு, தமிழ் ஃபுல்லாக மாறி போச்சுப்பா அப்படின்றத கேட்டு அந்த சிலபஸே இன்னும் பார்க்காம இருப்பாங்க. ஆனால் பார்த்த பிறகு தான் தெரியும் சிலபஸில் மாறிலாம் போகலை. ஓகேவா. படிக்கக்கூடிய மெத்தடை தான் நம்ம மாற்றி கொண்டு போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. போன வாட்டி நம்ம என்ன படிச்சோமோ அதே தான் இப்பவும் படிக்க போகிறோம். ஆனால் படிக்கக்கூடிய விதத்தை மட்டும் மாற்றிட்டோம். போன வாட்டி எதெல்லாம் நம்ம வந்து கம்மியான கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோமோ அதெல்லாம் இப்போ கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். போன வாட்டி எதெல்லாம் வந்து கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்தா போதும். அந்த மாதிரி மாற்றிட்டானே தவிர மற்றபடி பெரிய சேஞ்சஸ். பாரதியார் பிறந்தவர் போன கால்ஃபரில் எட்டயபுரமோ இந்த கால்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டயபுரம்னு சொல்லிட்டு மாற்றலை, அதே எட்டயபுரம் தான் இப்பவும் இருக்குது. சரியா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அந்த ஒரு பயத்தில் பாதி பேர் ரீஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய மாறுதல்லாம் கிடையாது. ஓகேவா. அந்த மாறுதல் எல்லாமே நம்ம தான் தடுமாற்றத்தோடு இருக்குன்றதை புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஓகேவா. என்ன அப்படின்னா நம்ம படித்ததெல்லாம் எவ்வளோ படிச்சிருக்குன்னே தெரியாமல். ஓகே. ஏன்னா ஒரு போட்டியாளருக்கு மிக முக்கியமாக நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது இதை கண்டிப்பாக தெளிவுபடுத்திருக்கணும். ஏன்னா ஒரு போட்டியாளருக்கு தேவையான விஷயமே இது 2 தான். என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன படிக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் படிச்சு தான் அவனால் ரீகால் பண்ண முடியும், படிக்காத புதுசாக எடுத்து படிக்க முடியும். ஸோ அது நம்மளுடைய நேரத்தையும் சரியான முறையில் ஒதுக்க முடியும். அதை நம்ம ஒழுங்காக பண்ணாதனால தான் நம்ம இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாளராகவே இருக்குமே தவிர வெற்றியாளராக மாறதில்லை. சரி. அப்போ நம்ம வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன படிக்கல தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணவங்க. ஓகேவா. கவலைப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஒரே விஷயம் மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அனலைஸ். என்ன அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா, சார் நான் வந்து தமிழில் இவ்வளோ படிச்சிருக்கேன், மேக்ஸ் இவ்வளோ போட்டு பாட்டிருக்கேன், ஜிகேல இந்த லெசன்லாம் முடிச்சிருக்கேன், பாலிட்டியில் இவ்வளோ முடிச்சிருக்கேன், ஜாகிரஃபியுமே ஒவ்வொரு லெசன் இருக்குல்ல. அப்போது சிலபஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பேனை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதெல்லாம் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓ நம்ம வந்து அதாவது நான் சொல்றது வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணது சார். நான் ஒரு வாட்டி பார்த்தலாம் கிடையாது. கம்ப்ளீட், யூ ஷுட் கம்ப்ளீட். ஓகேவா. சார் 6th புக்கு ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன், 7th புக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கேன். அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓ நமக்கே தெரியாம. ஏன்னா நம்ம 10ஆம் நம்ம யோசிக்கும் போது நமக்கு இது தெரியும் ஆனால் தெரியாது, அது தெரியும் நமக்கு இது தெரியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷனே இருப்போம். நமக்கு இன்னும் தெரியாத நிறைய இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம உட்காந்து சிலபஸ் எடுத்து வச்சு நம்ம வந்து அனலைன் பண்ணும்போது தான் தெரியும், ஓ இவ்வளோ கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்கா, நமக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, அப்போ நம்ம கொஞ்சம் படித்தாலே போதுமே. இதுதான் உங்களுடைய ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னே நம்ம சொல்லலாம். ஓகேவா. அப்போ இதுல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம எவ்வளவு படிக்கணும், நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த விஷயம் என்னது, படிக்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாது, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சொல்ல தேவையில்லை. ஓகேவா. அதை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நீங்க என்ன பண்ணது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னு நீங்கள் அந்த பிளானை மட்டும், அதாவது சிலபஸ் வச்சு என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் இன்னும் படிக்க வேண்டியது என்ன, ரிவிஷன் பண்ண வேண்டியது என்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ் என்ன, இல்லாத புக்ஸ் என்ன, இதை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு நைட்டு 9 மணிக்கு, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சரி ரீஸ்டார்ட் பண்ணுவோம் 2 பேரும் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ்ல வந்து நம்ம தெளிவாக நான் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா. சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் 2 நாள் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு நான் லிங்க்கை நான் வந்து அதை ஷேர் பண்ணி விடுறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் சேனல், ஓகேவா? ஸோ ரெகுலராக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம்னு இல்லாமல் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற தகவலை வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இதை பற்றின கூடுதல் விளக்கத்துக்கு இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நேரலையில் என்ன சந்திங்க, என்னோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.